வணக்கம் நேர்களே. சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். வாருங்கள், ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் வழங்கும் தகவலை கேட்கலாம். யோக பயிற்சி நோக்கம் என்னன்னா, மனிதர்கள் தெரிந்தோ தெரியாமலோ, தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி உள்ளவர் கூட இருக்காங்க. கர்மம் என்றால் செயல். செயல்னு சொன்னா நல்ல விஷயங்களும் கர்மம் தான் சொல்றோம். கர்ம வினை என்பது தீய செயல்களை செய்வது. ஆக தெரியாமல் செய்வதும் உண்டு. தெரியாமல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கு. இன்னும் இதற்கு ஒருபடி இன்னும் உயர்ந்த நிலையில சிந்தித்து பார்க்கும்போது நம்மளோட முன்புறப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் சிலருக்கு நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் கூட நம் வாழ்க்கையிலே இப்பொழுது வாழக்கூடிய வாழ்க்கையிலே பல வகையில பல பாதிப்புகளையும் பல விஷயங்களும் நமக்கு பல தடைகளையும் இப்படியெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மொத்தமாக உலக வாழ்க்கை எடுத்துக்கிட்டா யோக சக்திக்கு பிறகு, யோக சக்தியை பெற்ற பிறகு வாழ்க்கையை நமக்கு சுலபமாக்கிவிட்டோம். யோக சக்தியோட ஆற்றலே அதுதான். எப்பொழுது யோக சக்தியை நாம் பெறுகின்றோமோ அதன் பிறகு நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யாரு பலகீனமான எண்ணங்கள் எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டும். முதலில் பலகீனமான எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு சாரார் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். அது கூட ஒரு சுலபத்தில் மாற்றிக்கொள்ளலாம். இன்னொரு சாரார் எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தன்னம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. எப்பொழுதுமே நெகட்டிவா தான் பேசுவாங்க. நீங்க பாசிட்டிவா சொன்னா நெகட்டிவா தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் அது நடக்கவே நடக்காது அப்படின்வாங்க. அது நடக்கக்கூடிய விஷயமா இருந்தா கூட நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படியே ஒரு பல தோல்விகளை, அவங்க தவறு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, பல தோல்விகளை அவங்க சந்திச்சு வந்ததுனால அடி மேல அடி உழுவுறது அப்படின்னா ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஆக வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு யாருக்குமே ஒருத்தர் பிரச்சனை இல்லை என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாங்கன்னா அது உண்மையான விஷயமா இருக்கவே முடியாது. வாழ்க்கையில எல்லா நிலையில் உள்ளவர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு விஷயம், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆக இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது யோக சக்தியின் மூலமாக சுலபமாக அதை அந்த மாதிரியான துன்பங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், தோல்விகளை நம்ம சுலபமா தகுத்தெறிந்து வாழ்க்கையை நாம் இன்பகரமாக ஆக்கிக் கொள்வதற்கு யோக சக்தி எல்லா வகையிலுமே உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும். வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொடுக்கும். அந்த விளக்கத்தை தந்தவர் டத்துஸ்ரீ குருஜி அவர்கள். நேயர்களே, வளமான வாழ்க்கைக்கு சிறந்த சிந்தனை தேவை. அந்த தகவல் என்று வந்தது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம்.